பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் தேவனை சற்று யோசித்து பாருங்கள். அவரிடத்தில் உள்ள குணங்கள் நம்முடைய இருதயத்தை அசைத்து விடுகிறது. அவர் அன்புள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுதே ஒரு பக்கம் நம்முடைய தேவன் அன்புள்ளவராய் இருந்தால் மறுபக்கம் அவர் உண்மையும் பரிசுத்தமும் உள்ளவர். ஆம், அவருடைய உண்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமாம். பைபிள் சொல்லுகிறது 117 சங்கீதம் 2 அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. Psalm 117:2 For his merciful kindness is great toward us, and the truth of the Lord endures forever. பாருங்கள், தேவனுடைய உண்மை என்றென்றைக்கும் நிலைக்கும். ஒரு பக்கம் கிருபை உள்ளவர் தான், அவர் கிருபை பெரிதுதான், மறுபக்கம் உண்மை உள்ளவர். சங்கீதம் 119:75 சொல்கிறது, கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். Psalm 119:75 I know, O Lord, that your judgments are right, and that in faithfulness you have afflicted me. பாருங்கள், தேவனுடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நீதி நிமித்தம் உபத்திரவத்தை கொண்டு வருகிறது. இயேசு இரட்சகரை பாருங்கள், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தராய் இருந்ததினால்தான் நம் பாவங்களை மன்னிக்க உபத்திரவத்தினுடைய கடந்து போனார். ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவப்பட்டார் என்று வேதம் சொல்கிறார். அது தேவனுடைய நீதி. இன்றைக்கு கூட அநேகர் கேட்பார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் உபத்திரவம், ஏன் அவருக்கு சிலுவை, ஏன் அவருக்கு பாடுகள்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு பக்கம் அன்பும் கிருபை உள்ளவராயிருந்தாலும் மறுபக்கம் உண்மையும் நீதியும் பரிசுத்தம் அல்லவர். நம்மை மன்னிப்பதற்கு அவர் என்ன விலக்கரையும் கொடுக்க வேண்டுமோ அந்த விலக்கரையத்தை இந்த உபத்திரவத்தினுடைய கடந்து சென்று தீர்த்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உண்மையுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய உண்மை என்றென்றைக்கும் நிற்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவேளை எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவர். சங்கீதம் 119:90 சொல்லுகிறது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அவருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. இன்றைக்கும் ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்துகிற தேவன் நீதிக்காக, அதே நேரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையின்படியே என் வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது உண்மை என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்க, உம்முடைய கிருபை மாறாதது போல உம்முடைய உண்மையும் மாறாததல்லவா அப்பா? அந்த உண்மையாய் உபத்திரவத்தினுடைய உண்மை கடந்து போக பண்ணினது, எங்களுக்கு வரவேண்டிய ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டு அந்த உபத்திரத்தோட கடந்து போனீர். ஆமாப்பா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதிலும் உண்மை உள்ளவர். எங்களுக்கு நீர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருக்கிறதை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கென்று என்ன விலக்கரையும் கொடுக்க வேண்டுமோ அதை நீர் சிலுவையிலே கொடுத்து முடித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் அவர்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.